திமுக சார்பில் நீங்க சொல்லக்கூடிய கோரிக்கைகள் என்னையா, என்ன வாக்குறுதி தரீங்க? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடர்ந்து நடைபெறுகிறது. அதுல நீங்க சொன்ன திருவாரூர் மாவட்டத்தில் இப்ப சொன்ன கோரிக்கைகள் சட்டக்கல்லூரி, பொறியியல் கல்லூரி, சாலை வசதி, காரைக்குடி கம்பன் ரயில், அதே போல ஐடி ஃபீல்டு இளைஞர்களுக்கு கொடுக்கிற அதை முழுமையா கட்டி அதுக்கு அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு, அதே போல ஜவுளி பட்டறை சொன்னாங்க பாருங்க, அது போல இந்த தொழில்கள் அத்தனையும் சேமிப்பு கிடங்குகள் அத்தனை இடத்துலையும் இப்போ கட்டியிருக்கு. இன்னும் கூடுதலாக கட்டி பாதுகாக்கிறதுக்கு நெல் பிடிக்கிறதுக்கு அத்தனையும் உடனே பண்ணுவோம். இந்த திட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று இருக்கும். எல்லா திட்டங்களும் தொடர்ந்து நடைபெறுவதை விட இன்னைக்கு 100 இடத்துல அலுவலகங்கள் இருந்துச்சுன்னா அதை 500 இடமா மாற்றுவோம், 200 இடமா மாற்றுவோம். அந்த மாதிரி என்னென்ன கூடுதலாக தேவைப்படுதோ அத்தனையும் ஆறுகள், அத்தனை ஆறுகளும் தூர்வாரி அங்குள்ள நீர்க்குமிழிகள், தடுப்பணைகள் இதெல்லாம் இன்னும் கூடுதலாக கட்டுறதுக்கு அந்த நீர்வளத்துறையில். அதே போல் அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேவையான அவங்க சொன்னாங்க தட்டுப்பாடு இருக்கு, அறுப்பு மிஷின்லாம் தட்டுப்பாடு இருக்குன்னு. அதெல்லாம் இப்போ வேளாண் மண்டல இப்போ வேளாண் தனி பட்ஜெட்டில் இன்னும் கூடுதல் நிதி ஒதுக்கி அதில் இன்னும் கூடுதலாக அத்தனை அலுவலகத்துக்கும் இப்போ 4-5 அலுவலகம் இருக்கு. திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடியில் இருக்கு, திருவாரூரில் இருக்கு, அப்படி இருக்கு. அங்கெல்லாம் 10 வண்டி இருக்குன்னா 20 வண்டி, 30 வண்டி அது மாதிரி பண்ணுவோம். அதே போல காலை உணவு திட்டத்தில் இப்ப அரசு பள்ளியில மட்டும் இருக்கிறத எல்லா பள்ளிக்கும் அந்த காலை உணவு திட்டம் இல்ல திருவாரூர் மாவட்டத்திலே சொல்ற, திருவாரூர் மாவட்டத்தில் எல்லா பள்ளிக்கும் வழங்குறதுக்கு அந்த மாதிரி திட்டங்களை கொண்டுட்டு வருவோம். அதே போல அரசு கல்லூரியில படிக்கிற எல்லா பிள்ளைங்களும் மாடர்ன் சொல்லுங்க. அதே போல இப்ப தொடங்க வந்து அரசு பள்ளி மாடர்ன் நம்ம ஸ்கூல் இருக்கு. மாடல் ஸ்கூல் வந்து 2 இடத்துல இருக்கு. மன்னார்குடியிலையும் திருவாரூர் ஆண்களுக்கு பெண்கள் இருக்கு. அதை இன்னும் கூடுதலாக்கி நிறைய பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பை உருவாக்கி தருவோம் பள்ளி கல்வியை. நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க என்ன சொல்லுங்க. கிராம பகுதிகளில் குறிப்பா சமூக பொருளாதார நிலையில் தாழ்நிலையில் உள்ள மக்கள் வாழ்ற பகுதியில் சாலைகள் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. சமூகத்தின் மேல்நிலையில் உள்ள மக்கள் சாலை அருமையா இருக்கு. சரி, அவங்க ஏன் ஒதுக்கப்படுகிறார்கள் என்பதை அதை நாங்க சரி பண்ணுவோம். சரி, ஓகே, நன்றி நன்றி. திமுக சார்பில் வந்து திருவாரூர் மாவட்ட மக்கள் வாக்களித்தால் இன்னும் இந்த மாவட்டத்துக்கு ஏற்கனவே நிறைய செஞ்சிருக்கிறோம், இன்னும் என்னெல்லாம் செஞ்சிருவோம், என்ன செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கறத அண்ணன் அவர்கள் ரொம்ப அருமையா சொன்னாரு. 3 விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி. நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம் நிகழ்ச்சியில இந்த பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சியை ரொம்பவும் ஆக்கப்பூர்வமா பயன்படுத்திட்டாங்க. எங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு மாதிரியான அனுபவத்தை கொடுக்கின்றது. சில மாவட்டங்கள்ல காரசாரமா நடக்கும், சில மாவட்டங்கள்ல அப்படியே வெறும் கசமசன்னு ஒரு 3 பேரும் சண்டை போட்டுக்கிறது மட்டுமே இருக்கும். இந்த மாவட்டம் உண்மையிலே ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமா இருந்தது. ஒரு தனிநபர் தாக்குதல் மாதிரிலாம் எதுவும் இல்லாம நாங்க வந்தா இதை செய்வோம். சில குற்றச்சாட்டுகள்லாம் கூட ஆளுங்கட்சி மேல கொஞ்சம் கூடுதலாவே கூட வச்சாங்க. ஆனாலும் கூட அண்ணன் அவர்கள் மிக பொறுமையா அதை ரொம்ப அன்பா எதிர்கொண்டு நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் இதுதான். ஒரு கட்சியை தாழ்த்தணும், ஒரு கட்சியை உயர்த்தணும் அப்படிங்கிறது எங்க நோக்கம் கிடையாது. மூவரையும் சமமான மேடையில் நிறுத்தி சமமான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறது அந்த நிகழ்ச்சியோட நோக்கம். ஆளும் கட்சி என்பதனால அவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு அப்படிங்கறதுனால அவங்க கிட்ட சில கேள்விகளையும் கேட்டோம், அந்த பதிலையும் கேட்டு பெற்றோம். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு பல பணிகள் இருந்தாலும் கூட, இங்க இருக்கக்கூடியவர்களும் கூட பல பணிகள் இருந்தாலும், இந்த மாவட்டம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி என்பதனாலே உங்களுடைய பணிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இவ்வளவு நேரம் இங்கே வந்து ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சிக்கு வந்த விருந்தினர்கள் 3 பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய திருவாரூர் மாவட்டத்தினுடைய காவல்துறைக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்த நம்முடைய ஒளிப்பதிவாளர்கள், தொழில்நுட்ப குழுவை சேர்ந்தவர்கள், மாவட்ட செய்தியாளர்கள் என அனைவருக்கும் நியூஸ் தமிழ் பயணக்குழுவின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.